கை உள்ள அது செய்த தோழர்கள் சிறப்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இதனை அடக்கடக்கம் பண்ணிருக்காரு பாருங்க. அக்கா உடவு டோக்கன் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணீங்க. கூட்ட நெரிசலுக்கு ஆளாகாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் விஜய், எல்லார் விஜய் இல்லாத வீடே இல்லை. ஆனா பல நடிகர்கள், உச்சம் தொட்ட நடிகர்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய வாழ்க்கைய வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிராங்க, கார் ரேஸ்க்கு போறாங்க. ஆனா நமது தலைவர் என்ன முடிவெடுத்தார்? இத்தனை ஆண்டுகள் என்னை உச்சத்திற்கு அழைத்து சென்ற இந்த மக்களுக்காக நான் என் எஞ்சியுள்ள வாழ்நாளை திருப்பி தருகிறேன். ஏன் இந்த இடம், இந்த தமிழ்நாடு ரொம்ப அழுக்கா இருக்கு, அந்த அழுக்கை நானே இறங்கி சுத்தம் செய்கிறேன். இது எத்தனை பேருக்கு இந்த மனசு வரும்? அவர் நினைச்சிருந்தா வெளிநாட்டுல ஒரு தீவையே வாங்கிட்டு ஒரு ஏர்போர்ட்டையே சொந்தமா வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழலாம். ஆனா இவ்வளவு பழிச்சொற்கள், இவ்வளவு கிண்டல்கள், இவ்வளவு அவர் மேல் பழி, இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு தனது மக்களுக்காக களத்தில் நிற்கிற ஒரே தலைவர் விஜய் அவர்கள் தான். இன்னைக்கு காலம் தான் அவரை கூட்டிட்டு வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிக்க தலைவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை. அது எம்ஜிஆர் இருக்கலாம், ஜெயலலிதா இருக்கலாம், கருணாநிதியா இருக்கலாம். இவர்கள் இல்லாத நேரத்தில் காலம் சரியாக அடையாளம் காட்டி கொடுத்தது நமது தலைவர். அவர் இந்த தமிழகத்தில் ஏற்படுத்த போற மாற்றம் என்பது மிக அற்புதமான மாற்றமாக இருக்கும். அதெல்லாம் எல்லாரும் வரும்போதே பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும். ரொம்ப சிம்பிள், அதை விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் ஆரம்பிப்போம். அரோஹரான்னு சொன்னாலும் அதேதான், அலேலுயான்னு சொன்னாலும் அதேதான், அல்லாஹு அக்பர்னு சொன்னாலும் அதேதான். எப்படி எதை சொன்னாலும் நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்றதா இந்த பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும். அதை நம்ம அண்ணன் ஸ்டைல்ல சொன்னோம்னா நீங்க நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில நின்னு பின்னு பால் பண்ணு, சென்டர் ஏலையும் இறங்குறோம், பிலையும் இறங்குறோம், சீலையும் இறங்குறோம், அவ்வளவுதான், இது முடிஞ்சு போச்சு. சகோதரி சொல்லும்போது சொன்னாங்க 5000 ரூபாய் எங்க இருந்து கொடுத்தாங்க, அது தெரியும் நீங்க சொல்லிட்டீங்க. அந்த கணக்கு அவங்க எப்படி போட்டிருப்பாங்கன்னு நீங்க மறந்துட்டீங்க. இந்த ராக்கெட் ராஜா காட்டு பூச்சி கொள்ளையடிச்சு இதை பங்கு பிரிப்பாங்க பாரு, 25,000 ரூபாய் ரவுண்டு பண்ணா 20,000 ரூபாய். அந்த 5,000 ரூபாய் தூக்கி அக்கௌண்ட்ல போட்டு, அந்த 20,000 ரூபாய் பாதியா பிரிச்சோம்னா எனக்கு 11,000, உனக்கு 9,000. அது எப்படி மச்சான் டக்கு டக்குன்னு கணக்கு பிரிக்கிறேன். அதுதான் இது. இதுக்கும் எங்க அண்ணன் ஒரு பதில் சொல்லி வச்சுக்கிறேன். தம்மா துண்டு பிளேட் மேல வச்ச நம்பிக்கைய மேல வை, 5,000 ரூபாய் துட்டு மேல வச்ச நம்பிக்கைய 5 வருஷம் ஆட்சி மேல வை. நீ ஒழுங்கா இருந்தா நாங்க ஏண்டா தெருவுக்கு வரோம்.
நாங்க பாட்டு வேலைக்கு தாண்டா போயிட்டு இருந்திருப்போம். இந்த